ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோட இன்ஸ்டாடி வீடியோ. இங்கே எதை பற்றி பார்ப்போம் வந்து மொத்த தமிழ்நாடு வந்து கொதிச்சு போயிருக்கு. ஏன்னா கோவையில் அந்த ஒரு சிறுமி வந்து பாலியல் பண்ணி கொண்டு இருக்காங்க. இது மொத்த விஷயமும் வந்து பெரிய ஒரு ஸ்ப்ரெட்டாக மொத்த தமிழ்நாடு கொதிச்சு போயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு குளம் சைடை வந்து போலீஸ் போய் செக் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த செக் பண்ணும்போது குளத்து ஓரத்தில் வந்து அந்த குழந்தை சரணம் இருக்கு. இதை பார்த்த பெற்றவங்க இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி விக்ஸ் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போகிறாங்க. இப்போ அந்த பாடி வந்து போலீஸ் அவர்கள் பரிசோதனை இது வந்து ரேப் நடந்திருக்கு, ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஷயம் வந்து அம்பலமாகுது. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் டாப் நியூஸஸ் வந்து இதுதான். எதிர்கட்சி அவர்களும் வந்து இதை பற்றி ரொம்ப வன்மை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த ஆட்சியில் 30 மேற்பட்ட மேல நடந்திருக்கு. ஆதரவு இதை பத்தி நாங்க கேட்டோம். பிரஸ்காரங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கேட்டதோட வேற என்னவோ பதில் சொல்லியிருக்காங்க. இதை சாப்பிட்டே அவங்களும் சரி இதை பத்தி வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. நிறைய பேர் நிறைய விதமா பேசி ஃபர்ஸ்ட் வாங்க என்ன நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ். நாங்க பாடி வாங்க மாட்டோம், எங்க பாப்பா நாங்க வாங்க மாட்டோம், நாங்க அடக்கம் பண்ண மாட்டோம், எவன் பண்ணனா அவனை நீ கண்டுபிடிங்க, உச்சக்கட்ட தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயரா பேசியிருக்காங்க. அதை பத்தி போலீஸ்க்கு அவங்க ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மொத்தமும் ஸ்ப்ரெட் ஆனதால இந்த அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. இதை பத்தி ஃபுல்லா பேசிக்கும் போது குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது இது ரொம்ப பிரச்சனை பெருசாயிடுச்சுல. ரொம்ப கவர்மெண்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் குற்றவாளின்ட்டு அங்கே போய் கேமரா ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை வந்து நைட் வந்து பைக்கில் கூட்டிட்டு வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த 10 வயசு சிறுமியை அதை என்ன பண்ணுறாங்க, யார் இவன் கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணு சாக்லேட் கொடுத்து வந்து அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவங்க விஷயம் அம்பலமாகும் போனா அவன் போலீஸ் விசாரிச்சுன்னு இதெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப 1 இயரால வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அது இவன் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சேர்ந்தவங்க ஒருத்தன். அப்போதான் விசாரணை தெரியுது இது ஒரு பெரிய விஷயமா பார்க்க முடியும்போது அவனை பத்தி ஃபுல்லா விசாரிக்கும் போது தெரியுது வந்து அவன் கூட இன்னொருத்தர் இருந்திருக்காரு மோகன்ராஜ். அவனே நான் மேல போடுறேன். அவன் தான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் கிட்ட ஏதோ சொல்லாத மறைச்சி வச்சிருக்கான். அதனால அவனையும் பிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சரி கைது பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் வந்து மொத்தம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த விஷயம் என்ன சொன்ன போலீஸ் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து வரமாட்டோம், எங்களுக்கு வந்து நீதி வந்து உச்சக்கட்ட தண்டனை உங்களுக்கு கொடுங்க, அப்ப நாங்க கலையை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதி எம்எல்ஏ அங்க இருக்க டிவிக்கு எம்எல்ஏ தான் அவரும் வந்து சுகுமார், அவரையும் போடுறேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்திருக்காரு. வந்து இந்த மாதிரி வந்து பேச இப்போ பிரச்சனை வேணாம், நம்ம அப்புறமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து யாருமே காம்ப்ரமைஸ் ஆகல. நடந்ததுக்கு நீங்க அவங்க உச்சகட்ட தண்டனை கொடுங்கன்ட்டு எல்லாரும் ரொம்ப ஃபயரா பேசிருக்காங்க. அது மட்டும் இல்லை அவங்க பெற்றவங்க வந்து ரொம்ப விஷயத்த கண்ணனை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பொதுமக்களும் வந்து ரொம்ப இதை பத்தி ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துடும் போது ஒரு பெரிய விஷயமா அது பேசப்படுற டைம் வந்து எதிர்கட்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வந்து, அது உதயநிதி அவர்கள் சரி, இபி அவர்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் விமர்சனம், அரசியல் தலைவர் வந்து இப்போ பாலாஜி அவர்களும் சரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாங்க வந்து மாற்று அரசியல் சொன்னீங்க, இது பேர் மாற்று அரசியல் இல்ல, இது என்ன இப்படி நடக்குதுன்ட்டு ஒருத்தர் பத்தி ஸ்ட்ராங்கா டிவிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு இதை பத்தி இப்ப என்ன பண்ண போதுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா டிவிக்கு சைடு வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஸ்டாண்டர்டா கரெக்டா அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பண்ணல விஜய் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் என்ன சரி விஜய் என்ன சொல்லியிருக்க வந்து இது வந்து கடைசியா இருக்கும், நாங்க இதுவே வந்து பண்ண மாட்டோம், இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்க நாங்க விட மாட்டோம், அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை தரல. ஏன்னா இனிமே இது மாதிரி கொடூரமான சம்பவம் நடக்கக்கூடாது. சொல்றது இதுவே பனிஷ்மெண்ட் கொடுக்காத ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இதை பார்த்து ஒருத்தருங்க தோண கூட கூடாது மைண்ட்ல, இப்படி ஒரு நடந்தா இப்படி ஒரு பிரச்சனை வரும்ட்டு எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாதிரி நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீங்க கொண்டு வாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க வந்து, அந்த ராஜா அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் அந்த மோகன்ராஜ் ஒரு 2 பேரும் உண்மையான குற்றவாளி கிடையாது. ஆனா அதிகமா ப்ரெஷர் குத்துறவங்க வந்து போலீஸ் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி வந்து நிறைய யூடியூபர்ஸும் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட்ல போனோம், கோர்ட்டுக்கு போனா அவங்க தப்ப மறைச்சாலும் கோர்ட்ல மாட்டுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லாரும் பொறுத்து இருந்து பார்க்கறது நல்லதுன்ட்டு இன்னொரு சைட்ல வந்து பேசுறாங்க. இப்போதைக்கு அந்த போலீஸ் மேல தப்பு இருக்கா, போலீஸ் வந்து தப்பான ஒருத்தர் பிடிச்சிருக்காங்களான்ட்டு ஒரு பெரிய விஷயமா கேள்விப்படுது. இன்னொரு விஷயம் வந்து பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க. டிஎம்கே தான் கெட்டாச்சு, அதான் இவரோட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. டிவிகே ஆச்சு மாற்றுறதுக்காக வேணும், மாற்று அரசியல் வேணும், தமிழ்நாடு அடுத்த மாற்றத்துக்கு கொண்டு போகணும்ட்டு டிவிகேக்கு ஓட்டு அடிச்சிங்க. ஆனா டிஎம்கே கம்பெனி பண்ணும்போது டிவிகேக்கு அதிகமான ஊழல் நடக்குது, கஞ்சா வந்து பரிமாறி இருக்கு, ஏற்கனவே கஞ்சாவை வச்சிருந்த வந்து இந்த நாங்க தான் பிடிச்சோன்னு டிவிக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு இங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்ட்டு அப்போதுல இருந்து ரொம்ப சாலிடா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, ஏன் டிவிக்கு ஓட்டு போடுறேன்னு ஃபீல் பண்றேன்,
அப்படின்ட்டும் சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சு வந்து வலைத்தளத்துல பார்க்க முடியுது. ரொம்ப கவலையா சில பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிக்கு அரசாங்கம் வந்து இதை பத்தி சாலிடா என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள்னா நாங்க வந்து இதை கடினமா நாங்க இதை பாக்குறோம், நாங்க இதுக்காக நிச்சயமா நாங்க பண்ணுவோம், அதிகபட்ச தண்டனை நாங்க கொடுப்போம், இனிமே இந்த மாதிரி விஷயம் நடக்காதுன்ட்டு என்னால வாக்குமூலம் கொடுத்தாலும் யாருமே அதை ஏத்துக்கிறதுக்காக வந்து சரியா வரல. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இனிமே நடக்கக்கூடாதுங்கிற போதுதான் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சோம். வந்து ஒரு பெரிய பூகமே வெடிச்சிருச்சு. இப்போ அடுத்து விஜய் அவர்கள் சைட்ல இருந்து என்ன பண்ண போறாங்க, அந்த குற்றவாளி உண்மையா இல்லைன்னு சொல்லி கோர்ட் பார்த்துக்கும். ஆனா அடுத்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த ஆட்சி வந்து எப்படி மாற போதும், மக்களுக்குள்ள இருக்க போதுன்னு ஒருத்தருக்கும் ஒரு டவுட்ல இருக்கு. இந்த மாதிரி இதை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து இதை பத்தி வேற அப்டேட் வந்தா நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஜியோ டெக் சேனல் வீடியோ. இந்த மாதிரி ஒன்னு இன்ஃபர்மேஷன் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.